லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா, உயிரில் கலக்கும் உன்னத உறவு. அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. சமபந்தி விருந்திலே சங்கமமாகுவோம், பிரிவில்லா சமுதாயம் பிறக்க முழங்குவோம். ஒன்றாக கூடிடுவோம் இந்த நாளிலே, உறவாக வாழ்ந்திடுவோம் இந்த நாளுமே. இரண்டாம் உலகப் போரின் போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா, நாகசாகி ஆகிய 2 நகரங்களில் அமெரிக்காவால் வீசப்பட்ட 2 பெரும் அணுகுண்டுகள் லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தன. அப்போது ஹிரோஷிமாவில் இயேசு சபையின் மறைந்த முன்னாள் அதிபர் பேதுரு அருப்பே அவர்கள் நவதுறவியரின் இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருந்தார். அந்நகரிலிருந்த நாக்கமுரா என்ற ஏழை இளம்பெண் அவருக்கு நன்கு அறிமுகமாயிருந்தார். இறைபக்தியும் நற்கருணை ஆண்டவர் மீது தணியாத தாகமும் கொண்டிருந்த நாக்கமுராவும் அந்த குண்டுவெடிப்பில் சிக்கி சின்னாபின்னமாயிருந்தாள். அவ்விளம்பெண்ணின் நிலை என்ன ஆயிற்று என்றே தெரியாத நிலையில் தன் நவதுறவியரை அழைத்து கொண்டு நற்கருணையையும் கரங்களில் தாங்கிக் கொண்டு அப்பெண்ணை சந்திக்க சென்றார் பேதுரு அருப்பே. அப்பெண் தங்கியிருந்த அந்த குடிசையானது அணுகுண்டு வெடிப்பில் சிக்கி சுக்குநூறாக சிதைந்து போயிருந்தது. அப்போது நவதுறவியரின் உதவியோடு இடிபாடுகளையெல்லாம் அகற்றிவிட்டு நாக்கமுராவை தேடினார். அந்தோ பரிதாபம்! பாதி எரிந்தும் எரியாமலும் அலங்கோலமான நிலையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்தார் நாக்கமுரா. அவரை தொட்டு தூக்கி முதலுதவி செய்ய முனைந்தார் பேதுரு அருப்பே. அப்போது கொடிய வேதனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த நாக்கமுரா முனகிக் கொண்டே, தந்தையே, எனக்கு நற்கருணை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று அவரை பார்த்து கேட்டார். இதோ இதோ உனக்காகவே கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறியவாறே தன் கரங்களில் வைத்திருந்த சிறிய நற்கருணை பேழையை திறந்து திருநற்கருணை அவருக்கு வழங்கினார். சொல்லொன்னா அந்த துயரத்தின் மத்தியிலும் இன்முகத்தோடு இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்ற சிறிது நேரத்திலேயே நாக்கமுராவின் உயிர் பிரிந்தது. உயிரோட்டம் நிறைந்த இந்த நிகழ்வை நற்கருணையில் வளர்ந்தேன் என்ற நூலில் பதிவு செய்திருக்கிறார் அண்ணல் பேதுரு அருப்பே. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இப்பெருவிழா இயேசுவின் உயிரில் கலந்த உறவாக வாழ நம்மை அழைக்கின்றது. நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என்று 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் கூறுகிறது. ஆம், கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வுக்கான எல்லா ஆசியையும் அருளையும் நற்கருணையிலிருந்தே பெறுகின்றோம். ஆப்பிரிக்க நாட்டின் கிராமம் ஒன்றில் திருப்பலிக்காக ஒன்று கூடி வந்த மக்கள் நற்கருணை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று உறுதிபட கூறினர். காரணம், நற்கருணை வழியாக கிறிஸ்து நம் வாழ்வில் ஒன்றர கலந்து விடுகிறார். ஒரு முறை உப்புச்சிலை கடலை பார்த்து, நான் உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் என்று கூறியதாம். அதற்கு கடல், அதனை நீ எப்படி நிரூபிப்பாய் என்று கேட்டதற்கு, இதோ இப்படித்தான் என்று கூறி அந்த உப்புச்சிலை கடலுக்குள் இறங்கி போய் கடல் நீரோடு ஒன்றர கலந்து போனதாம். அன்புக்குரியவர்களே, இயேசுவும் இப்படித்தான் நான் உங்களை உயிருக்கு உயிராக அன்பு செய்கிறேன் என்று கூறி தன் திருவுடலையும் திருரத்தத்தையும் நமக்கு வழங்கியதன் வழியாக நம்முள் ஒன்றாகி போனார். நாள்தோறும் திருப்பலியில் நாம் உண்ணும் திருவுடல் திருரத்தம் வழியாக அவரோடு நாமும் ஒன்றாகி போகின்றோம். பிரியமானவர்களே, நமது உடல் கற்பனைக்கு எட்டாத அதிசயங்கள் நிறைந்தது. நம்மை வியப்புக்குள்ளாக்கும் விதத்தில் நமது உடல் ஒவ்வொரு வினாடியும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆனால் உடல் என்ற இந்த உயிர் இயந்திரம் செய்யும் அற்புதங்களை நாம் நினைப்பதுமில்லை, ரசிப்பதுமில்லை. சராசரியாக ஒவ்வொரு மனிதரும் தங்கள் வாழ்நாள்களில் 30,000 கிலோ எடை கொண்ட உணவினை உட்கொள்கிறார். நமது இதயம் ஓர் ஆண்டிற்கு 43 லட்சம் முறை துடிக்கின்றது.
இதுபோல் ஏராளமான பிரமிக்கத்தக்க பணிகளை ஒவ்வொரு வினாடியும் நமது உடல் செய்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறே நமது உடல் பல பாகங்களை கொண்டுள்ளது. அவை அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு இயங்குவது இந்த உயிர் இயந்திரத்தின் சிறப்பம்சமாக அமைகின்றது. உடலுக்குள் இரத்தம் தினமும் 16,80,00,000 மைல் தூரம் அளவிற்கு பயணித்து கொண்டே இருக்கிறது. இந்த இரத்தம் உடலின் போக்குவரத்து அமைப்பாகவும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையாகவும் அமைகிறது. செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன், தண்ணீர், உணவு போன்றவைகளை இரத்தம்தான் சரியான நேரத்திற்கு சிறப்பாக கொண்டு போய் சேர்க்கிறது. அது மட்டுமன்றி செல்களின் பல்வேறு செயல்பாடுகளால் உருவாகும் கழிவுகள் அதற்குரிய இடங்களில் போய் சேரவும் இரத்தம்தான் துணை புரிகிறது. அதற்காகத்தான் இரத்தம் தினமும் உடலுக்குள் அவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. மேலும் இரத்தத்தின் சிவப்பணுக்களில் இருக்கும் ஹீமோகுளோபினின் பங்களிப்பு மிக முக்கியமானது. இதுதான் ஆக்சிஜனை சுவாச கட்டமைப்புகளிலிருந்து பெற்று செல்களில் கொண்டு போய் சேர்க்கிறது. அங்கிருந்து கார்பன் டை ஆக்சைடை மீண்டும் சுவாச கட்டமைப்புகளுக்கு கொண்டு சேர்த்து உடல் இயக்க நிலையை சீராக்குகிறது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான வெள்ளை இரத்த அணுக்கள், இரத்தம் உறைவதற்கு துணை புரியும் பிளாஸ்மா போன்றவைகளும் இரத்தத்தில்தான் இருக்கின்றன. இவ்வளவு சிறப்புகளையும் உடைய நமது உடலும் இரத்தமும் பிறரின் நலன்களுக்காகவும் இந்த சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காகவும் அர்ப்பணிக்கப்படும் தியாகத்தின் சின்னமாக மாறும்போது அது திருவுடல் திருரத்தம் என்ற பெருமையை பெறுகின்றது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். இயேசு கூறும் இந்த பகுதியை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் அடையாளப்படுத்தும் அப்பத்தையும் இரசத்தையும் நாம் உண்டு பருகும்போதெல்லாம் நாம் அவராகவே மாறிவிடுகிறோம். இந்நிலையில் அவரது வாழ்வும் இறையாட்சி கொள்கைகளும் லட்சியங்களும் நமதாகின்றன. அதனால்தான் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்கிறார் இயேசு. தும்பைச் செடி ஒன்றை வேருடன் பிடுங்கி அதனை சிவப்பு வண்ணம் கலந்த தண்ணீரில் சிறிது நேரம் வைத்துவிட்டு பின்னர் அச்செடியின் எப்பகுதியை வெட்டி நுண்ணோக்கில் வைத்து பார்த்தாலும் அத்தாவரம் முழுவதும் சிவப்பு வண்ணம் கலந்திருப்பதை நம்மால் காண முடியும். காரணம், தும்பைச் செடி அவ்வளவு விரைவாக தண்ணீரை உறிஞ்சும் திறன் கொண்டது. அவ்வாறே நாம் உண்ணும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் நம் உயிரோடும் உடலோடும் உணர்வோடும் ஒன்றாக கலந்து விடுகிறது. இறைவன் தரும் விருந்தினிலே உறவுகளாவோம் என்றும் இடர்கள் வரும் பொழுதினிலே. அன்பர்களே, நாடே போற்றும் நல்லவராக நாட்டை ஆண்டு வந்தார் மன்னர் ஒருவர். திடீரென்று அம்மன்னருக்கு தீராத நோய் ஒன்று ஏற்பட்டுவிட்டது. எத்தனையோ மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளித்தும் விதவிதமான மருந்துகளை சாப்பிட்டும் கூட அவரால் குணமாக முடியவில்லை. அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே வந்தது. இதனால் அவரை குறித்து அமைச்சர்களும் நாட்டு மக்களும் அதிகம் கவலைப்பட்டனர். அப்போது இறுதியாக வந்த மருத்துவர் ஒருவர் மன்னரை பரிசோதித்துவிட்டு அமைச்சர்களிடம், உங்கள் மன்னர் 7 வயது நிரம்பிய ஒரு ஆண் குழந்தையை கொன்று சாப்பிட்டார் என்றால் அவர் நிச்சயம் உயிர் பிழைப்பார் என்றார். மேலும் அந்த ஆண் குழந்தைக்கு எவ்விதமான நோயும் இருக்கக்கூடாது, அதிலும் அத்தாய்க்கு அவன் ஒரே பிள்ளையாக இருக்க வேண்டும், அத்தாய் கைம்பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகளை விதித்தார். எக்காரணம் கொண்டும் இச்செயல் மன்னருக்கு தெரியாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் அம்மருத்துவர் அமைச்சர்களை எச்சரித்துவிட்டு போனார். அமைச்சர்களின் இரகசிய ஆணையை ஏற்று படைவீரர்களும் நாடு முழுவதும் அலைந்து தேடினார்கள். அப்படிப்பட்ட ஆண் குழந்தை அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. மிகவும் சோர்ந்து போய் அரண்மனைக்கு திரும்பும் வழியில் ஒரு கிராமத்தில் ஒதுக்குப்புறமான வீட்டின் அருகே ஒரு ஆண் குழந்தை மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தது. படைவீரர்கள் அக்குழந்தையை பற்றி அருகில் உள்ளவர்களிடம் விசாரித்தனர். அக்குழந்தைக்கு மருத்துவர் கூறிய அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றிருந்தன. உடனே அக்குழந்தையை பிடித்து கொண்டு வந்து கொன்று சமைத்து மன்னருக்கு விருந்து படைத்தார்கள். அக்குழந்தையின் உடலை உண்டு இரத்தத்தை பருகிய மன்னர் உயிர் பிழைத்தார். வானளாவிற்கு மகிழ்ந்தார்.
தான் குணமடைந்ததற்கான காரணத்தை அறிந்து கொள்ள அமைச்சர்களை அழைத்து விசாரித்தார். வேறு வழியின்றி அவர்கள் உண்மையை உரைத்தபோது மன்னர் மனம் வெதும்பி அழுதார். அத்தாயை தான் உடனே சந்தித்து காலில் விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றும் அக்குழந்தைக்கு ஈடாக அதிக செல்வங்களை கொடுக்க வேண்டுமென்றும் கூறினார். அமைச்சர்களும் படைவீரர்களும் மன்னரை அழைத்து கொண்டு கிராமத்திற்கு சென்றனர். வீட்டு வாசலில் மனநிறைவோடு அமர்ந்திருந்த அத்தாயை நோக்கினார் மன்னர். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி மன்னர் கதறி அழுதபோது அத்தாய் ஓடிவந்து மன்னரை கட்டிப்பிடித்து கொண்டு, மன்னா, எப்போது என் மகனை கொன்று சாப்பிட்டு அவனது இரத்தத்தை குடித்தீர்களோ அப்போதே நீங்கள் என் மகனாகிவிட்டீர்கள். இப்போது என்னுடைய இரத்தம்தான் உங்கள் உடம்பிலும் ஓடுகிறது. இன்று முதல் நீங்கள் என்னுடைய இரத்த சொந்தமாகிவிட்டீர்கள். இனி என் கனவுகளும் நினைவுகளும் நீங்கள்தான். என் உயிர் பிரியும் வரையிலும், ஏன் பிரிந்த பின்னரும் கூட என் உற்ற உயிர் மகனும் நீங்கள்தான் என்றார். அத்தாயின் நிறையன்பில் ஒன்றித்து போன மன்னர் அன்று முதல் அத்தாயின் உண்மை மகனாகி போனார். உண்மை அன்பை பற்றி கவிஞர் வைரமுத்து எழுதுகிற போது விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்கிறார். இன்னும் சிறப்பாக இன்றைய பெருவிழா இயேசுவின் தூய்மைமிகு மரணத்தையும் உயிர்ப்பையும் அறிக்கையிட நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதனால்தான் திருப்பலியில் எழுந்தேற்றத்திற்கு பிறகு இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று அருள்பணியாளர் கூறியதும், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் என்று நாம் பதில்மொழி தருகின்றோம். இதனைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறும் புனித பவுலடியார், ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்று இறுதி பாஸ்கா விருந்தில் இயேசு மொழிந்த வார்த்தைகளை எடுத்து காட்டுகின்றார். மேலும் இயேசுவின் திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ள வரும் வேளைகளில் எவ்வித வேறுபாடுமின்றி உறவில் ஒன்றிக்க வேண்டும் என்பதையும், நம்மில் இருப்பதை பிறருடன் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதையும் நம் மனதில் நிறுத்துவோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 5000 பேருக்கு உணவளிக்கும் நிகழ்வில் இவ்விரு பண்புகளையும் பார்க்கின்றோம். மேலும் இவ்வுறவும் பகிர்வும் நமக்கு நிறைவளிக்க வேண்டும். இதனைத்தான் அனைவரும் வயிறார உண்டனர் என்று பதிவு செய்கின்றார் நற்செய்தியாளர் லூக்கா. அன்பர்களே, நாள்தோறும் நம் இதயம் நுழையும் இயேசுவின் திருவுடலும் திருரத்தமும் நம் உயிரில் கலந்து அவரது அன்பிலும் உறவிலும் நம்மை நிலைநிறுத்தட்டும். இவ்வருளுக்காக இந்நாளில் மன்றாடுவோம். தியாகம் போற்றும் திருவிருந்து, காயமாற்றும் திருவிருந்து, பகைமை நீக்கி வெறுமை போக்கி பாசம் தரும் திருவிருந்து. தியாகம் போற்றும் திருவிருந்து, காயமாற்றும் திருவிருந்து, பகைமை நீக்கி வெறுமை போக்கி பாசம் தரும் திருவிருந்து. ஏழைகளின் இல்லங்களில் இயேசுவை தருவோம், இனி புதிய வானம் புதிய பூமி அமைத்திட எழுவோம். ஏழைகளின் இல்லங்களில் இயேசுவை தருவோம், இனி புதிய வானம் புதிய பூமி அமைத்திட எழுவோம். ஒன்றாக இணைந்திடுவோம், ஒரு மனமாய் வாழ்ந்திடுவோம். இயேசு கண்ட இறையரசு இதுவே என முழங்கிடுவோம். இயேசு கண்ட இறையரசு இதுவே என முழங்கிடுவோம். அழைக்கிறது அழைக்கிறது ஆண்டவர் விருந்து, தருகிறது தருகிறது விலையில்லா மகிழ்வு. உயிரில் கலக்கும் உன்னத உறவு என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு மறைவுரை சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அரசியல் என்பது மிக உயர்ந்த தொண்டு பணிகளின் வடிவம் என்று சரியாக வரையறுக்கப்பட்டுள்ளது என்றும், அரசியல் வாழ்க்கை சமூகத்திற்கும் பொது நன்மைக்கும் செய்யும் பணியை நாம் கருத்தில் கொண்டால் அது உண்மையிலேயே கிறிஸ்தவ அன்பின் செயலாக கருதப்படலாம் என்றும் வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 21 சனிக்கிழமை வத்திக்கான் தூய 6ஆம் பவுல் அரங்கத்தில் நிர்வாகத்தினருக்கான யூபிலியை முன்னிட்டு ஏறக்குறைய 600 பேரை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், பொது நலனில் அக்கறை, சமய சுதந்திரம் மற்றும் பல்சமய உரையாடல்,
மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் ஆகியவை குறித்த கருத்துக்களை அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டார். நமது மனித குடும்பத்தின் நன்மைக்கான கடவுளின் நிலையான அக்கறையின் உறுதியான அடையாளம் மற்றும் சான்றாக அரசியல் வாழ்க்கை திகழ வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் ஏறக்குறைய 68 நாடுகளிலிருந்து வந்திருந்த நாட்டின் அரசு பிரதிநிதிகள் அனைவரையும் வாழ்த்தினார். இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடும் வாழ்வளிக்கும் நீரின் ஊற்றுக்கள் நம் காயங்களிலிருந்து நம்மை குணப்படுத்த நம்மை நோக்கி பாய்கின்றன என்றும், இதனால் நாம் ஒரு நீதியான, ஒன்றுபட்ட, உடன் பிறந்த உணர்வு கொண்ட உலகத்தை நோக்கி நடக்க முடியும் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 27 வெள்ளிக்கிழமை பிரான்சில் உள்ள சந்த்வாரியோ தி பரே லே மோனியல் எனும் திருத்தலத்தில் புனித மார்கரெட் மரியா அவர்களுக்கு திரு இருதய ஆண்டவராம் இயேசு காட்சி அளித்ததன் 350வது ஆண்டு சிறப்பிக்க இருப்பதை முன்னிட்டு ஜூன் 21 சனிக்கிழமை அஜாய்கோ மறைமாவட்ட ஆயரான கர்தினால் பிரான்கோய்ஸ் புஸ்திலோ அவர்களுக்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ மக்கள் இயேசுவின் திரு இருதயத்தின் மேல் அளவற்ற அன்பு கொண்டு அந்த அன்பினால் ஈர்க்கப்படுகின்றார்கள் என்றும், முழுமையான நம்பிக்கையின் உதவியுடன் இறைவனுடனான ஐக்கியத்தை அடையும் வரை கிறிஸ்துவுடன் இணக்கமாக அவர்களால் வளர முடியும் என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் மறைப்பணி வாழ்வை முன்னிலைப்படுத்தி வத்திக்கான் ஊடகத்தாரால் தயாரிக்கப்பட்ட லியோன் தே பெரு எனும் ஆவணப்படமானது ஜூன் 20 வெள்ளிக்கிழமை மாலை வெளியிடப்பட்டது. ஜூன் 20 வெள்ளிக்கிழமை மாலை ரோம் உள்ளூர் நேரம் மாலை 4 மணி அளவில் லியோன் தே பெரு எனும் ஆவணப்படமானது வத்திக்கானில் திரையிடப்பட்டு 5 மணியளவில் திருப்பீட செய்தி தொடர்பகத்தால் பன்னாட்டு அளவில் வெளியிடப்பட்டது. பெருவின் மறைப்பணி தளங்களான லீமா, கலாவ், த்ருஜூலியோ, சிக்லாயோ, பியூரா ஆகிய பகுதிகளில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஆற்றிய மறைப்பணியினை அங்கு வாழ்வோரின் குரல் பதிவுகளாகவும், படங்களாகவும், இடங்களாகவும், சான்றுகளாகவும், காணொளி மற்றும் புகைப்படங்களாகவும் தொகுத்து இந்த ஆவணப்படமானது தயாரிக்கப்பட்டுள்ளது. மனிதநேயம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, பகிரும் குணம், மற்றவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அகுஸ்தின் சபை மறைப்பணியாளராக ஏறக்குறைய 22 ஆண்டுகள் பெருவில் பணியாற்றி மக்களோடு மக்களாக தன்னை இணைத்ததை இந்த ஆவணப்படம் எடுத்துரைக்கின்றது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே மோதல்கள் வெடித்துள்ள நிலையில் இடம்பெயர்ந்தவர்கள், காயமடைந்தவர்கள், உயிரிழப்பவர்கள் ஆகியோருடன் தான் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும், இரு நாடுகளிலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வத்திக்கான் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார் தெஹ்ரான் இஸ்பகான் பகுதியின் பேராயர் கர்தினால் டோம்னிக் ஜோசப் மேத்யூ. தான் தங்கியுள்ள நகரின் 11வது மாவட்டத்தில் தற்போதுள்ள தோற்றம் மாயை போல் இருக்கின்றது என்றும், இணையதள இணைப்பு மீண்டும் வேலை செய்ய ஆரம்பித்துள்ளது, காலநிலை இனிமையாக உள்ளது என்றும் எடுத்துரைத்துள்ளார் கர்தினால் மேத்யூ. இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி எல்லைகள் இல்லை எனவும், மோதல்கள் எல்லாம் வான்வெளியில் நிகழ்கிறது எனவும் தெரிவித்துள்ள கர்தினால் மேத்யூ அவர்கள், நாட்டின் பாதுகாப்பான பகுதிகளுக்கு மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும், போர் நிறுத்தத்திற்காக இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதற்காக ஜெபிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மியான்மரின் வடமத்திய பகுதியான மந்தாலே மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடந்த 3 வாரங்களாக கடும் மழையும் இடியுடன் கூடிய புயல்களும் தொடர்ச்சியாக தாக்கி வருகின்றன என்றும், இதனால் நிலநடுக்கத்தால் ஏற்கனவே பாதிப்படைந்த சில கட்டிடங்கள் தொடர்ச்சியான மழையின் காரணமாக இடிந்து விழுகின்றன என்றும் ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர் மழையானது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மேலும் அதிகமான சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது என்று மனிதாபிமான நிவாரணப் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட அவசர மீட்புக் குழுவின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஃபீதேஸ் எனும் கத்தோலிக்க செய்தி நிறுவனம். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.